தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தை தொடர்ந்தும் நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். பவுலும் பர்னபாவும் அங்கே ஊழியம் செய்யும் போது இங்கே சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சத்தியத்தை பேசும்போது சத்தியத்துக்கு வசனத்துக்கு சாட்சியாக ஆண்டவர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறாரு. இப்படியான பெரிதான ஒரு ஊழியம் செய்து கொண்டு வரும்போது அங்கே எதிர்ப்பு வருகிறது. 5வது வசனம், இவர்களை அவமானப்படுத்தவும் கல்லறியவும் வேண்டும் என்று புறஜாதியாரும் யூதரும் அவர்கள் அதிகாரிகளும் அமளி பண்ணுகையில் இவர்கள் அதை அறிந்து லிக்கோவோனியா நாட்டுள்ள பட்டணங்களாகிய லீஸ்திராவுக்கும் தெர்பைக்கும் அவைகளின் சுற்றுப்புறங்களுக்கும் ஓடிப்போய் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். அவ இந்த பாடுகள் வந்தாலும் உபத்திரங்கள் துன்பங்கள் வந்தாலும் தங்களுடைய ஊழியத்தை அவங்க விடல, சத்தியத்தை சத்தியமா பேசுகிறதையும் அதன்படி வாழுகிறதையும் அவங்க விடல, ஊழியங்கள் செய்கிறதையும் விடல. இந்த நாட்கள்ல சத்தியத்தின்படி ஊழியம் இருக்காது. சத்தியத்தை சத்தியமா பேச மாட்டோம், முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஆனா எங்களுடைய பிரசங்கங்கள், நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தால், ஆண்டவருடைய ஊழியக்காரனா இருந்தால் உனக்கு பாடுகள் வராது, உபத்திரவங்கள் வராது, துன்பங்கள் வராது, உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று பிரசங்கிக்கிற அநேக வேதம் தெரியாத அறியாத போதகர்கள் உண்டு. இதை நம்புகிற ஜனங்களும் உண்டு. நீ தேவன்கிட்ட வந்துட்டா உனக்கு பாடு இல்லை, உபத்திரம் இல்லை, துன்பம் இல்லை, வியாதி இல்லை, கஷ்டம் இல்லை என்று தன்னட்ட ஜனங்களை இழுக்கும்படி போதிக்கிறவனை நம்பி அவன்கிட்ட போய் தங்களுக்கு பாடு வராது, ஆண்டவர்கிட்ட வந்தா பாடு வராது, உபத்திரம் வராது, கஷ்டம் வராது, வியாதி வராது என்று போதிக்கிறவனை நம்பி இது வரக்கூடாதுன்னு அவன்கிட்ட போற ஜனங்களும் உண்டு. ஆனா இங்க பெரிய ஊழியங்க செய்யறாங்க, அநேக பட்டணங்களை பிரசங்கிக்கிறாங்க, அநேகரை ரட்சிப்புகளை நடத்துறாங்க, அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு தொடர்ந்து உபத்திரவம், பாடுகள், அவமானம், துன்பம், அடி, பட்டினி, கட்டுகள், ஜெயில் எல்லாம் வருகிறதே. நீ ஒழுங்கா ஊழியமும் செய்கிறது இல்லை, நீ ஒழுங்கா சத்தியத்தை பேசுறதும் இல்லை, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதும் இல்லை. ஆனா உனக்கு இதெல்லாம் வராதுன்னு நீ போதிக்கிறியே, நீ எல்லாம் ஊழியக்காரன் தானா? ஜனங்க யோசிக்கணும். அவன் தன் லாபத்துக்காக, தன் பேருக்காக, புகழுக்காக, பெருமைக்காக இப்படி எல்லாம் செய்துட்டு போயிடுவான். தனஞ்சனட்ட வரணும், போடணும், கொடுக்கணும், அதன் மூலியமா வாழணும். ஆனா போற ஜனங்களுக்கு புத்தி இல்லையா? இப்படியான பிரசங்களுக்கு பின்னால போற ஜனங்களுக்கு புத்தி இல்லையா? அவனோட கையில வேதம் இல்லையா? அவங்க இந்த புதிய ஏற்பாடுல இந்த அப்போஸ்தல அதிகாரத்தை படிக்கலையா? இயேசுடைய ஊழியத்தை படிக்கலையா? யோவான் சாணருடைய ஊழியத்தை படிக்கலையா? தீர்க்கதரிசிகளுடைய ஊழியத்தை படிக்கலையா? பவுலுடைய ஊழியத்தை பார்க்கலையா? அப்படி இருந்து இயேசு விட்டவா வியாதி வராது, பாடு வராது, கஷ்டம் வராது, உன்னை ஒருத்தரும் மேற்கொள்ள இயலாது, உன்னை ஒருத்தரும் இப்படி எல்லாம் போதிக்கிறோமே, வேதத்தின்படி போதிக்கிறோமா? புதிய ஏற்பாட்டு ஊழியத்துல எல்லாம் இருக்கிற நாங்க புதிய ஏற்பாட்டு காலத்துல அல்லவா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அங்கே இடுக்கமான வழி, அங்கே மனுஷத்துக்குமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. இயேசுடைய ஊழியத்துல இயேசுக்கு வழியை ஆயத்தப்படுத்துற வந்தவருக்கு தலை போச்சுதே, இயேசுவுக்கு ஜீவன் போச்சுதே, அவமானம் வந்ததே, அடிகள் வந்ததே, பாடுகள் வந்ததே, ரத்தம் சிந்தினாரே, கல்லறிந்தார்களே. அங்கே அப்போஸ்தலர்கள், யாக்கோபு வெட்டப்பட்டாரே, ஸ்தேவான்
கல்லெறிந்து கொல்லப்பட்டாரே, மற்ற எல்லா அப்போஸ்தலரையும் யோவான் ஸ்நானகரை விட எல்லாரும் இரட்ச சாட்சிகளாய் மரித்தார்களே. பவுல் அநேக பாடுகளுக்குள்ளாக கடந்து போனாரே ஊழியத்தின் நிமித்தம், சத்தியத்தின் நிமித்தம். நீ மட்டும் என்ன தைரியத்துல போதிக்கிற? எங்க இருந்து போதிக்கிற? உனக்கு பாடு வராது, உபத்திரம் வராது, உன்னோட ஒருத்தரை எதிர்த்து நிக்க போறதில்லை, உனக்கு வியாதி வராது, கடன் மாறும். எங்க இருந்து போதிக்கிற? போதிக்கிற உன்னை விட கேட்கிற ஜனங்களுக்கு அறிவில்லை, புத்தி இல்லை, வேத பார்க்கறது இல்லை, தியானிக்கிறது இல்லை, விளங்கிக் கொள்றது இல்லையா? இப்படிப்பட்ட பின்னாலேயே ஓடுறதா? மிகுதியான காரியங்களை நாளைக்கு பார்ப்போம். தேவன் தொடர்ந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.